ஈஸ்வரி? ஓ, இவங்க வராங்கன்னா வாசலே பாத்துக்கிட்டு இருக்கீங்களா? வாங்க சம்பந்தி. சம்பந்தி, நல்லா இருக்கீங்களா சம்பந்தி? உடம்புக்கு இப்ப பரவாயில்லையா? பரவாயில்லைங்க, நல்லா இருக்கேன். அப்பா, இப்ப எதுக்கு இங்க வந்தீங்க? அது இல்ல. ஒரு நிமிஷம். ஒருவேளை நீங்க இங்க வந்தது என்ன பேசி சமாதானப்படுத்துறதுக்காகனா தயவு செஞ்சு நீங்க வந்த வழியே வெளியே போங்க. எனக்கும் உங்க பிள்ளைக்கும் இனிமே எந்த ஒட்டும் உறவும் கிடையாது. நான் அவரை என் வாழ்க்கையில இருந்து மொத்தமா தூக்கி எறிஞ்சிட்டேன். போதுமா? அவர் மட்டும் இல்ல, தோ பாருங்க, கழுத்து பாத்தீங்களா? அவரு கட்டின தாலி கூட என் கழுத்துல இல்ல. அதையும் சேர்த்து தூக்கி எறிஞ்சாச்சு. இதுக்கு மேல பேச ஒண்ணும் கிடையாது. அதனால நீங்க கிளம்பலாம். என்ன ஈஸ்வரி இப்படி எல்லாம் பேசுற? சரவண உன் மேல உயிரிய வச்சிருக்காமா? அவனை விடு. நீ சரவணன்னு எந்த அளவுக்கு விரும்பினன்னு உனக்கே நல்லா தெரியும். அப்படி ஒருத்தரை விரும்பிட்டு எப்படி ஈஸ்வரி ஒரே நாள்ல உன்னால தூக்கி எறிய முடியும்? உங்க புள்ளதான் என்ன அந்த நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டதே. நான் இருக்கும் போதே அந்த ரம்யா கூட சேர்ந்து பழகிறது என்ன, அவ வீட்டுக்கு போய் தங்குறது என்ன, இன்னும் எனக்கு தெரியாம என்னென்ன நடந்திருக்கோம். இது பாருங்க, இதுக்கு மேலையும் ஒன்னும் தெரியாத மாதிரி என்ன அவர் கூட குடும்பம் நடத்த சொல்றீங்களா? அப்படி செஞ்சா இந்த உலகத்திலேயே என்னை விட ஒரு முட்டாள் இருக்க முடியாது. இல்ல ஈஸ்வரி, இப்ப நீ எடுத்திருக்கிற முடிவுதான் உண்மையிலேயே முட்டாள்தனமான ஒரு முடிவு. அது நீ இன்னும் புரிஞ்சுக்கவே இல்லைல்ல?